ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல் பார்க்கலாமா? இன்றைக்கி அமாவாசை, அதனால் விரத சமையல் தான். வெங்காயம் பூண்டு சேர்க்காமல் சமைச்சிருக்கேன். வாழைத்தண்டு மாங்காய் சாம்பார். வாழைத்தண்டு மாங்காவும் சாம்பார். வாழைத்தண்டு மாங்காய் போட்ட சாம்பார். அதுக்கப்புறம் பருப்பு ரசம். இதுலேயுமே பூண்டு சேர்க்கலை, தக்காளி மிளகாய் கருவேப்பிலை கொத்தமல்லி தான் சேர்த்துருக்கேன். பருப்பு ரசம், அப்புறம் அகத்திக்கீரை பொரியல், அப்புறம் வாழைக்காய் வறுவல். அதுக்கப்புறம் சாதம் பச்சரிசி சாதம். விரதங்கிறதுனால ரைஸ் குக்கரில் தான் வச்சேன். டைம் ஆகும், அப்புறம் கேஸும் தீந்துருங்கிறதுக்காக ரைஸ் குக்கரில் வச்சுருக்கேன். நல்லா வெந்திருக்குது. இப்போ எல்லாருக்குமே லஞ்சு பேக் பண்ணணும். அப்புறம் டிஃபனுக்கு தம்பிக்கு ஒரு தோசையும் பாப்பாவுக்கு ஒரு தோசையும் ஊற்றி வச்சுருக்கேன். அவங்க பொடி வச்சு சாப்பிட்ருவாங்க. இப்போ இவங்களுக்கெல்லாம் லஞ்சு பேக் பண்ணிவிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பசங்களுக்கு லஞ்சு பேக் பண்ணி அனுப்பியாச்சு. எங்களுக்கு தான் லஞ்சு பேக் பண்ணோம். சாதம் ஹாட் பேக்கில் மாற்றிட்டேன். அதுக்கப்புறம் தம்பி வாழைக்காய் மட்டும் வைக்க சொல்லி எடுத்துகிட்டு போயிருக்காரு. பாப்பா அகத்திக்கீரை மட்டும் வைக்க சொல்லி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. நானுமே அகத்திக்கீரை மட்டும் தான் எடுத்துகிட்டு போகணும். காரம் சாப்பிட முடியல, தொண்டை ரொம்ப வலிக்குது. ஒவ்வொரு பிரச்சனையாக வந்துக்கிட்டே இருக்குது. என்ன செய்யுதுன்னே தெரியல. ரசம் கூட சாப்பிட முடியுமா தெரியல. தயிருமே சாப்பிட முடியாது, சளி பிரச்சனை இருக்கிறதுனால. எப்படி தான் இன்னும் கொஞ்சம் நாள் ஓட்ட போகிறேன்னு எனக்கே தெரியல. பயமாக இருக்குது. அப்புறம் எல்லாமே கொஞ்சம் க்ளீன் பண்ணியாச்சு. இன்றைக்கி நீங்கள் யாருமே கமெண்ட்ஸ் போட மாட்டேறீங்க. கமெண்ட்ஸ் போட்டால் தான் எனக்கு சந்தோஷமாக இருக்குது. அதுக்கப்புறம் ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸை பற்றி கேட்டிருந்தேன். அதுக்குமே நீங்கள் யாருமே எதுவுமே கமெண்ட்ஸ் போடல. இது முந்தா நாள் வேக வச்ச கடலை, அதை அப்படியே ஒரு பேப்பரில் போட்டு காத்தோட்டமாக இருக்கட்டும்னு போட்டு வச்சேன். அப்பப்போ எடுத்துக்கிறாங்க. நேற்று சாயங்காலம் ஹஸ்பண்ட் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டாங்க. மீதி எப்படி இருக்குது. அப்புறம் அஞ்சரை பெட்டி. இதுதான் எங்கள் வீட்டில் இருக்கிற அஞ்சரை பெட்டி. பிளாஸ்டிக் தான். இதை அண்ணி கொடுத்தாங்க. ஏதோ ஜவுளி எடுத்து ஃப்ரீயாக கொடுத்தாங்கன்னு சொல்லி என்கிட்ட கொடுத்தாங்க. அதான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதில் இதெல்லாம் குறைவாக இருக்கும், அதெல்லாம் போட்டு வைக்கணுங்கிறதுக்காக அப்படி இங்கே வச்சுருக்கேன். எடுத்து வைக்கல. அப்புறம் எனக்கு தண்ணி ஊற்றி வச்சாச்சு. அப்புறம் எண்ணெய் பிரித்து ஊற்றி வைக்கணும். அதனால் அது ஞாபகம் இருக்காது, இங்கே எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் சர்க்கரையுமே குறைவாக இருக்குது, அதையும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு கிளம்பணும். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு டீ போட்டு வச்சுருக்கேன். அவ்வளோதான். என்னால் முடிஞ்ச அளவு க்ளீன் பண்ணிவிட்டேன். இனிமேல் பூஜையை முடிச்சுட்டு கிளம்ப வேண்டியது தான். பசங்க சாப்பிடுங்காட்டியும் பூஜை முடிச்சுட்டு இப்போ காக்காக்கு சாதம் வச்சுருவோம். அதனால தான் உங்களுக்கு பொடி வச்சு கொடுத்தேன். ஹஸ்பண்டுமே இன்றைக்கி டிஃபன் சாப்பிட மாட்டாங்க அமாவாசைங்கனால. அதனால தான் தோசையை ஊற்றிட்டேன். எனக்கு ராத்திரி நான் கேழ்வரகு புட்டு செஞ்சேன். அது யாருமே சாப்பிடல. நான் மட்டும் சாப்பிட்டு மீதி ஃப்ரிட்ஜில் போட்டு வச்சுருந்தேன். அதை எடுத்து போய் சாப்பிட்ருவேன். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்சு. இந்த லஞ்சு மேலே உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ப்ளீஸ் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பண்ணி ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை.